தூத்துக்குடி மாவட்டம் நாலுமாவடியைச் சேர்ந்தவர் ராஜேஷ். இவர் மீது 17 வழக்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது. அங்குள்ள பள்ளியில் நடந்த தகராறு குறித்து எஸ்பியிடம் அளித்த புகாரின் பேரில் சிறப்பு தனிப்படை போலீசார் ராஜேஷை பிடித்து சென்றனர். பின்னர் என்னவானதோ தெரியவில்லை, ராஜேஷ் இரவோடு இரவாக விடுவிக்கப்பட்டார். இது குறித்து ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள ராஜேஷ், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது மாப்பிள்ளை ஜனகர் ஃபுல் சப்போர்ட் செய்து தனது கட்சி தேர்தல் பொறுப்பாளர் என்று கூறி தன்னை போலீசிடம் இருந்து விடுவித்ததாக தெரிவித்துள்ளார். கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை அவுத்து போட்டு ஆடின கதையா யாரை உள்ள பிடிச்சி வைக்கிறான்னு பார்த்தா கடைசியில் என்னையும் கூட்டி போயிட்டானுவேன். எதிர் டீமை லோக்கல் போலீஸு, எனக்கு ஸ்பெஷல் டீமு தூத்துக்குடி. ஆமாம், உட்கார வச்சு பேசுகிறாங்க. எந்த கேஸும் கிடையாது. எலெக்ஷன் டைமு. ஆமாம், சரித்திர பதிவேடு குற்றவாளி A+ கேட்டகிரி அப்படின்னு தகவல் சொன்னாங்க. சரி, இதெல்லாம் நடக்கிறது தான். ஆனால் நம்ம கஸ்பா உறவுகள் உண்மைக்கும் ரொம்ப பாராட்டணும். உடனே அங்கே அடித்து லாயரு, அப்புறம் டேரெக்டாக 2 லாயர் வந்துட்டாங்க. முக்கியமான ஆட்கள் அண்ணாச்சி, அனிதா அண்ணாச்சி, அவங்க PA, அவர் மாப்பிள்ளை ஜனகர், அவர் தான் ஃபுல் சப்போர்ட் லோக்கலில். மேடம் அவர் என்ன பண்ணார், அவர் வந்து தேர்தல் பொறுப்பாளர், எங்கள் கட்சிக்காரர் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆமாம், இல்லைன்னா என்ன ஒரு 3 நாள் போட்டு ஏதாவது போய் கேஸ் போட்டிருப்பாங்க. அதனால் என் நண்பர்கள் உடனடியாக நடவடிக்கை. அங்கேருந்து போயிட்டு ஒரு டக்குன்னு ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. அதனால் ரொம்ப ஒரு ஸ்டேஷன் போனதுன்னா ஒன்றும் கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஆட்கள் வந்தது பேசுனது பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் கஸ்பா உறவுகளுக்காக என்னன்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனதைரியத்தை கொடுக்குது. நன்றி உறவுகளே. ராஜேஷ், நாலுமாவடி, கஸ்பா.